அந்த மாதிரி விஷயங்கள செய்றது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஆனந்தமான ஒரு காதல் வாழ்க்கையில நீங்க அப்படி நினைச்சிருந்தாலும் அன்னைக்கு அதுக்கான நேரம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினத்துக்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம் என எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலுக்கு ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக தினசரி ராசி பலன்களை உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2022 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரத தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும்பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாருங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. இன்றைய தினம் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நாளையிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீங்கி விடுது. எனவே முக்கியமான சில விஷயங்கள், செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க முடிவெடுக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாளை வரை தள்ளி போடுறது உங்களுக்கு நலங்க. ஏதாவது உங்க லைஃப்பை புரட்டி போடக்கூடிய சில முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை நாளைக்கு நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க இன்னைக்கு எதுவுமே செய்யாதீங்க. தள்ளி போடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. யாரு கண்டா நீங்க செலவுகளை செய்ய தேவையில்லாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக செலவுகளை மேற்கொள்வதிலும் முடிவெடுப்பதிலும் நீங்கள் புதுசாக இதை ட்ரை பண்ணுறதிலும் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களோட பணத்தை ஏமாத்துறதுக்காக, பணத்தை உங்களிடமிருந்து பறிக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. எனவே தேவையில்லாத சில ரெப்ரசன்டேட்டிவ் உங்களை அணுகுனாங்க அப்படின்னா, சில முதலீடுகள் செய்ய சொன்னாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசுல ஒரு ஸ்திரமான ஒரு சிந்தனைகள் இருக்காது. அதனால இன்னைக்கு நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஆனா உங்க வழக்கமான பணிகளை நீங்க எப்பயும் போல செய்யலாம். அதனால எந்த மாற்றமும் நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் எதையும் நினைச்சுக்கிட்டு மனசுல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு அந்த தவறான செய்திகள் அல்லது விஷயங்கள் மூலமாக சில மனசுல பிம்பம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி தவறான ஒரு பிம்பத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. தன்னம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்கு. உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் பலனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இறை வழிபாடு, தியானம் செய்வது போன்றவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக மனசு லேசாகுங்க. மனசுல இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். மேலும் கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கோபத்தினால யாருக்கும் எந்த விதமான ஒரு கடுஞ்சொற்களையும் நீங்கள் கூறிவிட வேண்டாம். முடிந்தவரை மென்மையான சொற்களை பேசுவது நல்லது, அல்லது பேசாமலே இருப்பது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நல்ல பலன்களை தருங்க. எனவே நிதானமாக செயல்படுங்க. உங்க காரியங்கள்ல கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மைகள் காத்திருக்கு. கடன் சுமை கூடுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா நீங்க கொஞ்சம் நிதானித்து பொறுமையா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எதிர்காலம் சூப்பராகவே இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மரியாதை கிடைக்காமல் போகலாம். உங்கள் மீது வீண் பழி சுமத்தப்பட்டால் அல்லது உங்களை சுற்றி சில பேர் உங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய சில விஷயங்களை செய்யலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இன்னைக்கு இருக்கிறது, உங்களுக்கு கோவப்படாம கடுஞ்சொற்களை பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை செஞ்சுட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் அமைங்க. ஆனா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன செய்யறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக பேசுறதுக்கான அல்லது செயல்படுறதுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட அது உதவிகரமா இருக்கும். எனவே இன்றைய தினம் நடப்பவற்றை வேடிக்கை பாருங்கள். முக்கியமா எந்த விதமான ஒரு புதிய திட்டங்களிலும் இன்றைய தினம் முதலீடு செய்ய வேண்டாம். பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க நண்பர்களே. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எனவே கவலையப்பட தேவையில்லை. ஆனா உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை நீங்க முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில போகும்போது அல்லது டூர், ஏதாவது சின்ன சின்ன பிக்னிக் போகும்போது அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் போன்ற சின்ன சின்ன இடங்கள், மகிழ்ச்சி தரக்கூடிய இடங்களுக்கு நீங்க போகலாம். அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைய முடியுங்க. எதிர்பார்த்த வழியில உங்களுக்கு பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். எனவே பண வரவுகளையும் இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இன்றைய தினம் உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகள் அவங்களால எவ்வளவு முடியுதோ அந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க.
இன்றைய தினம் உங்களது இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன், உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நேரத்தை செலவிடுவது போல நீங்கள் உணர்வீங்க. ஆனால் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். அதுக்காக நீங்கள் அப்செட் ஆக தேவையில்லை. இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு நிதானமா இருங்க. வெற்றிகள் நிச்சயம். திருமண வாழ்க்கையில சில பின்விளைவுகள் இன்னைக்கு இருக்கலாம். அதை இன்னைக்கு நீங்க சந்திப்பீங்க. சில பழைய விஷயங்கள் காரணமாக சில பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்கலாம் இல்லற வாழ்க்கையில. ஆனா பொறுமையுடன் விவாதங்களை தவிர்த்துவிட்டு நீங்கள் இருப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையுங்க. மௌனம் காத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையினுடைய பாதையில சில பிரச்சனைகள் எப்படி சமாளிக்கணுங்கிறத நீங்க மௌனமா இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகன்படி ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகன்படி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். நமது ராசிபலன்களை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக கவனமாக நீங்கள் செயல்படுகின்றன கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. எந்த விதமான வியாபாரம் சம்பந்தமான அல்லது உங்களது பர்சனல் லைஃப் சம்பந்தமான விஷயங்களை நீங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது அவசியம். நிதானமா செயல்படுங்கள், கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. உங்களது தந்தை பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது அவசியம். உங்களுடைய பெற்றோர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியதும் அவசியங்க. ஆராய்ச்சி சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே இவங்க எப்படி இருந்தாங்களா அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைகிறதுனால சில விஷயங்களை நீங்க பிளான் பண்றதுக்கு அது உதவிகரமா இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலான நாளுங்க. வீண் விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் பேச்சுகளுக்கு இப்பொழுது மரியாதை கிடைக்காது. எனவே உங்களுக்கு நேரம் வரும் வரை நீங்கள் காத்திருந்து பேசுவது நல்லதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாம். சிந்தித்து செயல்படுங்கள், நிதானித்து செயல்படுங்கள், வெற்றிகள் நிச்சயங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவில் சில நெகட்டிவான கமெண்ட்ஸை சொல்லியிருக்கலாம். அது நமது சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் கிரக நிலையை பொறுத்து நான் நம்ம ராசி பலன் சொல்கிறதுனால நான் இதை சொல்லி தான் ஆகணும். இது ஒரு ஜாதகங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி தான். ஸோ இன்றைக்கி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நான் நெகட்டிவ் விஷயம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நமது சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க அல்லது டிஸ்லைக் கொடுத்துடாதீங்க நண்பர்களே. இந்த வீடியோக்கு உங்கள் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களது கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட பார்த்துக்கோங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.